ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் அகெயின். உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 ஸ்டெப் கோட் அக்கௌண்ட் நம்ம லைவ் அக்கௌண்ட் வந்துட்டோம். மட்டும் இல்லாமல் நம்ம பே அவுட்டுக்கான ரெக்வஸ்ட் கொடுக்குறதுனாலும் நம்மளுக்கு இந்த மந்த்து 20ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு இப்போ லைவ் அக்கௌண்ட் நான் காமிக்கிறேன். ஸோ இது லாஸ்ட் டைம் இருக்கிறது 2 ஸ்டெப் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டு. அந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கும் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை, டெய்லி ட்ரான் ஓவர் தான். ஸோ இப்போ டெய்லி ட்ரான் ஓவரில் பார்த்தீங்கன்னா இதில் கோட் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் ஸ்டாண்டர்டுக்கு $250 வைக்கும். நீங்கள் அந்த டேயில் நீங்கள் லாஸ்ட் மேக்ஸிமம் லாஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பண்ணக்கூடாது, அக்கௌண்ட் பிரீச் ஆகிடும். ஆனால் இதில் கோட்டுன்னு கொடுக்குறதுல 200 மட்டும் தான் பண்ண முடியும், $50 இருக்காது. ஸோ மற்றபடி ஒன்றுமே இல்லை. அதில் 5% கொடுப்பாங்க, இதில் 4%. டெய்லி ட்ரான் ஓவர் தான், வேறு எதுவும் இல்லை. டெய்லி லாஸ் சொல்லணும்னா டெய்லி லாஸ் இவ்வளோ தான் பண்ணுவாங்க, லிமிட் அவ்வளோதான். ஜூலை 6ஆம் தேதி வந்துச்சு நம்மளுக்கு லைவ் அக்கௌண்ட்டில் இப்போதைக்கு நம்மளுக்கு லைவ் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுத்தது $214, $214 நம்ம எடுத்திருக்கோம் 80%. இப்போ 3 ட்ரேடிங் டேஸ் நம்ம பாஸ் பண்ணிட்டோம். இதில் எத்தனை டேஸ் வேணாலும் பாஸ் ஆகலாம், ஆனால் 3 டேஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இது உதாரணம் நிறைய பேர் கேட்குறாங்க, நான் என்ன சொல்கிறேன். ரூல்ஸோட வீடியோ அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அதை மேக் பண்ணி வச்சுருக்கேன், வீடியோ எடிட் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இது என்னென்னா நம்ம ப்ராஃபிட்டல் டே தான் ட்ரேடிங் டேவை அங்கே கவுண்ட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ 14 நாளுக்கு ஒன்ஸ் நீங்கள் பே அவுட் எடுக்கலாம். நீங்கள் லைவ் அக்கௌண்ட் எடுக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு $25, 0.5% அவங்களோட ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதில் $25 நீங்கள் மினிமம் ப்ராஃபிட் எடுக்கணும். அது நீங்கள் 10 ட்ரேட் எடுத்தாலுமே அன்னைய டேயில் க்ளோஸ் ஆகும்போது $25 ப்ளஸில் இருந்துச்சுன்னா அந்த டேயில் இங்கே 1ன்னு காமிக்கும். அதுதான் ட்ரேடிங் டேஸ்ன்னு சொல்லிட்டு கவுண்ட் எடுத்துப்பாங்க. ஸோ இதில் 3 நாள் ஈக்குவலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே 10-15 கூட நீங்கள் போய்க்கலாம், அது எந்த இஷ்யூவும் இல்லை. அந்த டேஸை தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க, ஒரு ட்ரேடில் எடுக்கிற ப்ராஃபிட் இல்லை. அதனால அதை தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அந்த டே தான் நீங்கள் 10 ட்ரேடில் நீங்கள் லாஸ் பண்ணி ஒரே ட்ரேடில் ப்ராஃபிட் எடுத்தாலுமே அந்த டேயில் அந்த லாஸை தாண்டி நீங்கள் ப்ராஃபிட் $25 மேலே ப்ளஸ் இருந்துச்சுன்னா அந்த டே எடுத்துப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு நாளில் $10 எடுத்துகிட்டு அடுத்த நாள் $10, அடுத்த நாள் $10, அப்படிலாம் கவுண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. அது இன்வெலிட் ஆகிடும். நீங்கள் ஒரு நாளில் பண்ணுறது டோட்டலாக ஓவரால் ட்ரேடில் $25 எபோ இருந்துச்சுன்னா நீங்கள் பாஸ் ஆகிடுங்க. $25 மினிமம் இருக்கணும், எல்லா கமிஷன்லாம் போக நான் சொல்கிறது. அப்போ தான் அதை கவுண்ட் எடுத்துப்பாங்க. இது நல்லா புரிஞ்சுக்குங்க, ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு $214 80%. நம்மளுக்கு பே அவுட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்குற டேட்டை காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பே அவுட் கொடுக்குற டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 20ஆம் தேதி 9 PM நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். அதனால் நம்ம ஜூலை 20th நம்ம பே அவுட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பே அவுட் வந்ததையும் ரிசீவ் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து மேக் பண்ணி போடுறேன். ஃபுல்லாக நல்லா வீடியோ போட முடியல. ஒரு சில பேர்லாம் லைவ் வீடியோஸ் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில். என்னால் நான் ட்ரை பண்ணுறேன். ஃபுல் டைமும் நான் ட்ரேடர் ஆகலை, ஆனால் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் ஃபினான்ஷியலாக எனக்கு க்ரோ ஆனதுக்கப்புறம் தான் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகலான்ருக்கேன். ஒரு 3-4 மந்த் நல்லா பே அவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகும். ஏன்னா பில்ட் பண்ணணும், நம்ம ஃபினான்ஷியலாக பில்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகும். நிறைய பேர் ஃபுல் டைம் ட்ரேடர் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. பட் அவங்களோட க்ரோ நிறையா இருக்கும். நிறையா என்னென்னா கேபிட்டல் வச்சுருப்பாங்க, ஓன் மணியாக இருக்கணும். கடன் வாங்கி பண்ணி தயவுசெய்து பண்ணாதீங்க. நிறைய நியூஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் கடன் வாங்கி மட்டும் பண்ணாதீங்க, உங்களோட ஓன் ஃபண்டை வச்சு சின்னதாக க்ரோ பண்ணுங்கள். ஸோ அதனால் நம்மளுக்கு பே அவுட் எடுத்துக்கும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். நம்மளோட பே அவுட் பார்த்தீங்கன்னா இப்போ இது பே அவுட் கால்குலேட் பண்ணுறதை நான் உங்களுக்கு கால்குலேஷன் காமிக்கிறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ $214 இன்ட்டு 80%. சரி, இதை நம்ம 100ல் டிவைட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் $171, அதாவது $171 நம்மளுக்கு பே அவுட் எனக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இது நம்மளுக்கு இந்தியன் கரன்சியில் இப்போ நம்மளுக்கு ஒரு $101 வரைக்கும் போயிட்டுருக்கு பினான்ஸில். பட் நம்ம 99 போடலாம். ரைஸ்லலாம் ஒரு 97லேருந்து 98க்குள்ளே தான் போயிட்டு இருக்கு. ஸோ ரைஸில் நான் பே அவுட் கொடுக்கல, பினான்ஸில் தான் பே அவுட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $16,000 வருது. ஸோ நான் இது ஒரு 1 வீக் அக்கௌண்ட் 1 வீக்கில் இது மேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பண்ண தேவையில்லை. ஏன்னா இதில் அவங்க கேப்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா
டோட்டல் கேபிட்டல் இப்போ வந்து $5,000 இருக்குன்னா அதில் 6% தான் ரெண்டு பே அவுட், ஃபர்ஸ்ட் பே அவுட் செகண்ட் பே அவுட் 6,000 6% தான் நம்மளுக்கு வந்து அவங்க வந்து $300 மட்டும் தான் நம்ம எலிஜிபிள் பண்ண முடியும். இதில் நீங்கள் 350 கூட எடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் $300 இருந்து கால்குலேட் பண்ணி தான் அவங்களுக்கு நம்ம பே அவுட் கொடுப்பாங்க. இப்போ $300னா இதுக்கு நம்மளுக்கு 80% கொடுப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன் 80% கொடுத்தது எனக்கு வந்து $240 எனக்கு வந்து வந்துடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது அப்போ வந்து நான் ப்ராஃபிட் எடுத்தது 378 வந்து சம்திங்கிட்ட எடுத்திருந்தேன். ஆனால் எனக்கு வந்து 240 தான் வந்துச்சு. அதுலேருந்து புரிஞ்சுட்டேன் இவங்க எவ்வளோ மேக் பண்ணாலுமே அந்த 6% தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்கன்னு. அதனால தான் நான் வந்து 200 நிறுத்திட்டேன். ஸோ இப்போதைக்கு நான் இந்த ட்ரேட் அந்த வீக்கில் பண்ண மாட்டேன். அடுத்த வீக்கில் நம்மளுக்கு வந்து டேட்டில் வந்து நம்மளுக்கு 20ஆம் தேதி நம்ம வந்து பே அவுட் வரும். 20ஆம் தேதி நம்மளுக்கு மண்டே வந்து அடுத்த வீக்கில் நம்ம வந்து எடுப்போம். அப்போ வந்து நம்ம வந்து பே அவுட் எடுத்துட்டு வீடியோ எடுக்கலாம். ரெண்டு பே அவுட்டுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் க்ரோ வந்து அதிகமாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து கடைசி வரைக்கும் ஒரு 20 பே அவுட் 10 பே அவுட் ஆச்சும் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் கொண்டு போயிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக பொறுமையாக க்ரோ பண்ணி கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரலாம். என்னால் முடியும், உங்களால் முடியும். தேங்க்யூ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கோட் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் லிங்க் வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து லிங்க்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஃபண்டிங் விப்ஸ் லிங்க் வேணாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் லிங்க் பண்ணிருக்கேன் யூடியூப்லேயே. நீங்கள் அதிலே நீங்கள் பார்த்துட்டு கூட எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஒர்க்குக்கு போகிறதால கொஞ்சம் டிலே ஆகலாம், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். சில டைமில் ஃபோன் கால் கூட நான் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதில் நான் இருக்கிற டைமில் இருந்து பார்த்துட்டு பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் see you.